வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 18வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு ஓவரால் எபிசோட பத்தி சொல்லணும்னா, இன்னைக்கு எபிசோடுல கமருதீன் வெறும் கெட்டவரா இல்ல கேடு கெட்டவரா அப்படிங்கறதையும், பார்வதி ரொம்ப திமிரு பிடிச்சவங்களா இல்ல தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக எவன் காலில் வேணாலும் விழுந்தலாம், என்ன வேணா செஞ்சனாலும் நம்மளோட காரியத்தை மட்டும் சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுயநலவாதியா, அதே மாதிரி சுபிக்ஷா மீனவர்களோட கஷ்டத்தெல்லாம் நான் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி உண்மையிலேயே இவங்க உழைப்பாளர்களோட கஷ்டத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்ல வெறும் அவங்க அப்பா அம்மாவோட கஷ்டத்தை மட்டும்தான் இங்க சொல்ல வந்திருக்காங்களா? இதுக்கான பதில்கள் எல்லாம் நாம சொல்ல தேவையில்ல, இவங்க 3 பேருமே இன்னைக்கு எபிசோட்ல அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா உள்ள போய் பாத்திரலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நேத்துக்கு என்னடா நான்லாம் பார்க்க முடியாது, நீயே போய் பார்த்துக்கன்னு சொல்லி கியூசி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன பார்வதி இப்ப திவாகர் மட்டும் போய் அங்க கியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா பார்வதியால அங்க சும்மா இருக்க முடியல. ஐயோ இவன் என்ன பண்ணான்னு தெரியல, நம்மளும் போகணும்னு இவங்க அங்க போயிட்டாங்க. அங்க பார்த்தா ஆதிரை, சபரி, சுபிக்ஷா, ரம்யா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒன்று அப்ரூவ் பண்ணீங்க, எனக்கும் அப்ரூவ் பண்ணுங்க, நானும் தானே ஊட்டி விட்டேன், காலை முக்கினேன், கையை முக்கினேன், மசாஜ் பண்ணேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்னடாக்கா உங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்கணும் தாண்டா எனக்கும் ஆசையா இருக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா நேத்து அவ்வளவு கோபமா ரோசமா பேசிக்கிட்டு இருந்த பார்வதி இப்ப மறுபடியும் திவாகரை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. என்னன்னு இப்ப என்னென்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, ஏமா சுபிக்ஷாவும் ரம்யாவும் டிரால இருக்காங்க 6-6 அப்படின்னு சொன்னாக்கா எதுக்குன்னு அப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் பேச பிடிக்காம அங்க போறதுக்கே ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க அண்ணே ஒரு நிமிஷம்னே கொஞ்சம் இங்க வந்து தொலை நேரம் கோவப்படுறாங்க. இவங்க தான் வேலையே வேணாம்னு தூக்கி போட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் அவர் என்ன பண்ண இவங்களுக்கு என்ன, சும்மா கண்டென்ட்டுக்காக ப்ரோமோக்காக நேத்திக்கு அவ்வளவு கோமா கத்திவிட்டு இப்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அகைன் அவரை கூப்பிட்டு வச்சு, அண்ணே எப்படியாவது சுபிக்ஷா கொண்டு குறைச்சு விடு அப்படின்றாங்க. அவரு சரின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா கேப்டன் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் இங்க வச்சு அவர்கிட்ட பேசுங்க, தனியா கூட்டிட்டு போயெல்லாம் பேசாதீங்க, நீங்க கியூசியா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அது கூட இல்ல, அப்புறம் நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது நம்ம நினைச்சதை நடத்திடணும்னு பாவம் பார்வதி போராடுறாங்க. பார்வதி சொல்றாங்க, ரம்யா, சுபிக்ஷா, சபரி, வினோத் இந்த ஒரு 5 பேரை வச்சு நம்ம போய்க்கலாம்னே அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, ஏமா வினோத் வந்து மரியாதை இல்லாமலாம் பேசுறாருமா அப்படின்னாக்கா அதுக்கு பார்வதி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அதை நீங்க கல்வெட்டுலயே எழுதி வைக்கலாம். அண்ணே இங்க இந்த பர்சனல் கிரட்ஜை வச்சுலாம் பண்ணாத, இங்க எது சரியா அதை பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னாங்க பாருங்க. எப்பா என்ன ஒரு காமெடி சென்ஸ் பாருங்களேன் பார்வதிக்கு. பார்வதி இதை சொல்றதுதான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய காமெடி. நெக்ஸ்ட் பார்வதி இப்ப சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்களா, மறுபடியும் அவங்களால இருக்க முடியாங்க, இவர் ஏதாவது பண்ணி விட்டுருவாருன்னு இங்கே வந்து மறுபடியும் நின்றுட்டு இருந்தாங்க. கேப்டன் திவாகர்ட்ட கேட்டாங்க, இப்ப ஃபைனலா உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க அவங்களோட சேர்ந்து பண்ண போறீங்களா இல்ல நீங்க தனியாவே பண்ணிக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு அவரு முடிச்சிருவோமேம்பா இதோட முடிச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டாரு. ஃபைனலா அவரு ரம்யாவும் சுபிக்ஷாவும் டிரான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. கூட ரம்யா 22 பாட்டில்ல 9 பாட்டில் செலக்டடு, அதுவே சுபிக்ஷா 30ல 9 செலக்டடு. அவ்வளவு ரிஜெக்ட் பண்ணியுமே அவங்களால முடியல. ஃபைனலா இதுல பிக் பாஸ் கொடுத்த காயின்ஸ்ல எல்லாருமே இப்பவும் நாங்களே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுல சபரி மட்டும் 2 காயின் எடுத்துட்டு வந்து எமிக்கும் கனியக்காவுக்கும் கொடுத்தாப்பு. நெக்ஸ்ட் பார்வதி போய் கேமரால சொல்லிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் நாளைக்கும் இந்த டாஸ்க் ஒருவேளை நடந்துச்சுன்னா நாளைக்கு நான் என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான பார்த்தேன், பார்வதி எல்லாம் ஒதுங்கி இருக்கிற ஆளா, அவங்களை யாருமே கண்டுக்கலன்னா அவங்களாவே வழிக்கு வந்துருவாங்க, ஏன்னா கண்டென்ட் கொடுக்கணுமே. நெக்ஸ்ட் ரம்யாட்ட போய் பேசுறாங்க. அதுக்கு ரம்யா சொல்றாங்க, நாளைக்கெல்லாம் என்னைய விட 3 பாட்டில் எல்லாருக்குமே கம்மியா தான் நீங்க அப்ரூவ் பண்ணணும்ன்றாங்க. அதைத்தாமா நானும் சொன்னேன், இங்க பாருங்க நான் சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு டீல்னு அவளுக்கு கொடுத்தீங்கன்னா அவ வந்து வியானாவுக்கு தானே கொடுப்பா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், எனக்கு கொடுக்க மாட்டானே அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டாப்ல, ஏமா இப்பயுமே ரம்யா தாமா ஒன்னு லீடிங்கே, நாளைக்கு எப்படி வின் பண்ணிடுவாங்கம்மா அப்படின்னு சொன்னாக்கா, அண்ணே நான் சுபிக்ஷாக்கு ஒன்னு குறைக்க சொன்னேன், நீ தான் சட்டம் கடமையை செய்யணும்னு பண்ணிவிட்ட, என்னன்னு எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுனே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டா அவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா இவங்க நோகாம எனக்கு கையை முக்கு காலை முக்கு சோறு ஊட்டி விடலாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு கடைசியில இவங்களுக்கு ஃபேவரா எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் காலையிலயும் போய் சுபிக்ஷாட்டையும் டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னை சேவ் பண்றேன்னு மட்டும் சொல்லு, நான் உன்னை வின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேவலமான ஒரு விளையாட்டு. ரியல் லைஃப்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம காரி துப்புவோமா மாட்டோமா? அதே தான் இங்கேயும் கஷ்டப்பட்டு உண்மையா ஆடுறவங்களுக்கு உண்மையான ரிசல்ட் வரணும். சொந்த ஆதாயத்துக்காக அடுத்தவங்களோட உழைப்பை திருடுறதெல்லாம் கேவலமான ஒரு செயல் தானே. அடுத்து பார்த்தா இந்த துஷாருக்கும் கமருதீனுக்கும் அங்கிட்டு சண்டை வந்துருச்சு. கமருதீனு பாத்திரம் வளர்க்க சொன்னா அங்க வர்றதும் இல்லை, பாதி நேரம் இருக்கிறதுமே இல்லைன்னு சொல்லி கேட்டாக்கா, டேய்
காலையில டென்ஷன் பண்ணாரா போடான்றாப்ல. நான் ஒன்னும் டென்ஷன் பண்ணல அப்படின்னா ஏய் என்ன என்ன அப்படின்னு கத்திக்கிட்டு வர்றாப்ல. என்ன குரல வசதி பேசுனா பயந்துருவாங்களான்னு கேட்டாக்கா டேய் போடா 9th ஸ்டாண்டர்டு போடா அப்படின்றாப்ல. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு முழுசாவே காட்டல இந்த பிரச்சனையை பத்தி. திடீர்னு பார்த்தா கமருதீன் வந்துட்டு டேய் வார்த்தை விட்டுட்டு இருக்காரா அப்படின்றாரு. உன்கிட்ட பேச விரும்பல கிளம்புனா நான் ஒன்னும் வார்த்தையெல்லாம் விடல, நேத்துல இருந்து உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் என்னமோ வேலையே செய்யலையா, கோரட்டை விட்டு தூங்கிட்டான், ஏன் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அண்ணே போய் செய்யுங்கன்னு நான் செய்ய போறேன் அப்படின்றாரு. அதை தான் நான் சொல்றேன், உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, நீங்களாவே வரவே மாட்டீங்களா அப்படின்றா. துஷார் சொல்றது கரெக்ட் தான், இருக்கிறதுலே இங்க 1ஆம் நம்பர் சோம்பேறின்னு அது கமருதீன் தான். எந்த வேலை கொடுத்தாலும் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை பொறுப்பா பார்க்காம போய் தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆளை இவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இந்த வேலையை செய்யணும், ஏன் தனக்காவே ஒரு வேலையை செய்யணும்னு தெரியாதா. நெக்ஸ்ட் துஷார் போய் கேப்டன் சொல்லிட்டாப்ல, அக்கா இவர் வேலையே செய்ய மாட்டேங்காருன்னா நான் சொல்லல, ஆனா செய்யறாரு, ஆனா தேவைப்படும் போது வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னாக்கா அதுக்கு கமருதீன் என்ன சொல்றாரு, அக்கா என் பக்கத்திலே வந்துகிட்டு இருக்கான், எனக்கு அது பிடிக்கல, தள்ளி போனாலும் போக மாட்டான், பக்கத்துல வந்து நிக்கிறது எனக்கு இன்டிமிடேட்டிங்கா இருக்கு அப்படின்றாப்ல. ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்து நிக்கிறதே கமருதீனுக்கு இன்டிமிடேட்டிங்கா இருக்கா. அது வேற ஒண்ணும் இல்ல, கமருதீனுக்கு இப்ப இருக்கிற கோபம் அரோரா இவர்கிட்ட பேசாம துஷார் கிட்ட போய் பேசுறது கோபம் தான். அதைத்தான் இப்ப துஷார் மேல காட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்தும் சொல்றாப்ல, பக்கத்துல நிக்காதன்னு சொன்னா நான் நிப்பேன்னு சொல்றான். இதே வார்த்தையை வெளியே சொல்லியிருந்தானா தலை திரும்பிட்டு இருக்கும், எப்படி டேய் உன் தலை திரும்பிட்டு இருக்கணும் அடிக்கிற மாதிரி போறாப்ல. பெரிய ரவுடியா இருப்பாரு போல எங்க கமருதீன், பா தலையெல்லாம் திருப்பிடுவாராம. பேசுற பேச்செல்லாம் காதுல கேட்க முடியாத மாதிரியான வார்த்தைகள், நடந்துக்கிற விதம் கன்றாவி, இதுல ரவுடித்தனம் வேற. இந்த மாதிரி கேடுகட்ட ஆளுங்கள் எல்லாம் பிக் பாஸுக்குள்ள விட்டு விஜய் டிவி பிக் பாஸோட தரத்தையே குறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காப்ல, கிளம்பு தம்பி நீ ஸ்பேஸ ஓவரா எடுத்துட்டு இருக்க, வயசு பார்த்து பழகுனாப்ல. அதுக்கு துஷார் சொல்றாரு உங்க வயசெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாக்க இப்ப ஏன் நீ என் பக்கத்துல வந்து நிக்கிற போடான்னாப்ல. அதுக்கு துஷார் சொல்றாரு இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது, இது பொதுவான இடம், நான் எங்க வேணாலும் நிப்பேன்னு சொன்னா அப்படியா அப்ப வா கக்கூசுல வந்து பின்னாடி நில்லு அப்படின்றாரு. அதுக்கு துஷாருமே வா வந்து நிக்கிறேன்னதுமே அப்ப வா வந்து நில்லு பிடிச்சி தள்ளி விட்டாப்ல. இதுல துஷார் கடுப்பாய் என்ன மேல கை வைக்கிறேன்னு சொல்லி இவரும் பதிலுக்கு பிடிச்சி தள்ளி விட்டாப்ல. என்ன மாதிரியான ஒரு பேச்சு, கக்கூசுல வந்து பின்னாடி நின்னு அப்படிங்கறதெல்லாம். ஆனா ஒண்ணு சொல்லவா, இந்த கமருதீன் அங்க பேசுனதுலயே டிவியில போட முடிஞ்ச அதிகபட்சமான வார்த்தைகளை தான் இங்க நமக்கு காமிச்சிருக்காங்க. ஆனா லைவ்ல இதை விட கேவலமா பேசினதாக ஒரு சில போஸ்ட்ல எல்லாம் பார்த்தேன். என்ன கேட்டா கமருதீனுக்கு எல்லாம் ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பணும், இந்த மாதிரி சீப்பான ஆளுங்க எல்லாம் உள்ள வச்சுக்காம. நெக்ஸ்ட் எல்லாருமே வந்து பிரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா கேப்டன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காப்ல, என்னமோ தலை மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல, எனக்கு அது பிடிக்கலக்கா அப்படின்றாப்ல. அதுக்கு அவங்க கேட்கறாங்க, சரிப்பா நீங்க 2 பேரும் தான் வேலை பண்ண போறீங்கன்னு முடிவானதுக்கு அப்புறமா 2 பேரும் வேலையை யார் யாரு எந்த வேலை செய்யணும் பிரிச்சுக்கிட்டீங்களா, எப்ப செய்யணும்னு ஏதாவது பேசிக்கிட்டீங்களான்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, அதெல்லாம் நாங்க ஒண்ணு பேசிக்கல, ஆனா அது வந்து அவர் இன்சார்ஜ்ன்றதுக்காக தலை மாதிரியே பேசியெல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுக்கா அப்படின்றாரு. வேலையை மட்டும் பிரிச்சிருந்தாங்கன்னா அங்க கமருதீனுக்கு ட்ரவுசர் கலண்டிருக்கும், அங்க ஒரு வேலை நடந்திருக்காது. நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாரும் டீல் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப கனியக்கா போய் சுபிக்ஷாட்ட பேசும்போது அதுக்கு சுபிக்ஷா சொல்லிட்டாங்க, எனக்கு 60 உங்களுக்கு 40, நம்ம வர்றது நான் வின் பண்ணனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா பிரவீன் ஓனர் கிட்ட டீல் பட்டது போய் அடுத்து அங்க பார்வதி கிட்ட கியூசிலையும் போய் டீல் பண்ணிட்டு இருக்காப்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம் அப்படின்னு. அதுக்கு அவங்க நீங்க அங்க போய் கொஞ்சம் மேற்பார்வை பார்த்துக்கங்க, நாங்க எங்களால என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு பார்த்து பண்றோம் அப்படின்னாங்க. அடுத்து அவர் ரம்யாவையும் கூப்பிட்டு வச்சு நீங்க வின் பண்ணா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிரும், அதுக்கப்புறம் இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு காயின்ஸ் வந்துச்சுன்னா நானும் என்னை காப்பாத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மொத்தத்துல எல்லாருமே பாட்டில் சப்ளையர் முதற்கண்டு கியூசி கிட்ட தான் போய் டீல் பேசுறாங்க. இதை பார்த்தா வினோத் கேமரால போய் திவாகரை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பொறுப்பாவே பண்ண மாட்டேங்கிறாரு, நான் என்ன கொண்டு போனாலும் அதை ரிஜெக்ட் பண்றாரு, அதனாலேயே இந்த பாட்டில் சப்ளையர்லாம் இன்னைக்கு பாட்டிலே தரமாட்டாங்க, எனக்கு கமருதீன் மட்டும்தான் ஏதோ கொஞ்சமா கொடுத்தாரு, அதுவும் ஓட்ட உடசலா இருக்கு, இன்னைக்கு மட்டும் ஏதாவது சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணாருன்னா அவ்வளவுதான் தர்பீஸை உடச்சிருவேன், அவ்வளவுதான் ஆளுக்கு ஒரு பீஸா போட்டு தர்பீஸை சாப்பிட்டுருவோம் சொல்லி 2 பேரும் அறிவு போடுறாங்க. அங்க பார்த்தா பார்வதி மறுபடியும் திவாகரை சுபிக்ஷாவுக்கு அதிகமா போட்டதுக்காக போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க, நீ எனக்கு ஃபேவர் பண்றதா இருந்தா நீ சுபிக்ஷாவுக்கு 5ஆவது குறைச்சு விட்டுருக்கணும் அப்படின்றாங்க. அவரே சொல்றாரு ஏமா நல்லா பண்ணியிருந்தாங்கம்மானாக்கா அப்படின்னா ஒரு 3ஆவது குறைச்சு விட்டுருக்கணும் அப்படின்றாங்க. இது என்னத்தை சொல்றதுன்னு தெரியல, பல தடவை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா விக்ரமும் அரோரா இவங்க எல்லாரும் திவாகரை போட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சபரியை நேரா ஓடி போய் ஒரு தர்பூசணியை வெட்டிட்டு வந்து அவர் ஆளை கொடுத்து ஒரேடியா கவுத்துட்டாப்ல. அவ்வளவுதான், அங்க ஒரு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அரோரா கூட சேர்ந்து அந்த தர்பூசணியை கடிச்சுக்கிட்டுலாம் ரீல்ஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தா பார்வதி உள்ள வரவும், ஏய் பாரு நீ நானும் சேர்ந்து பண்ணுவோம், ஏய் குட்டி பிள்ளை அப்படிலாம் கூப்பிடுறாரு. அவங்க பார்த்தாங்க, அண்ணே நீ இப்போ ஒண்ணு பேசுவ அப்புறம் ஒண்ணு பேசுவ, ஆளை விடுன்னு போயிட்டான். இந்த தர்பூசணி எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, பொம்பளை வெறி பிடிச்சு அழுகிறாப்புல, யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு. சுபிக்ஷா பிள்ளைக்கு வயசு என்னங்க, அந்த பிள்ளைய சைட் அடிக்கிறாப்புல, தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி கிட்டே போய் ஏய் பாரு அப்படின்னு போறாப்புல. என்னையான்னு கேட்டா உன்னை வேற ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே வரல,
யாரோ ஒருத்தன் உன்னைய கட்டிக்கிறதுக்கு பதிலா நானே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாப்ல. என்ன கருமமோ தெரியல. தங்கச்சி அண்ணன்னு பழகிட்டு இது எப்படி அந்த ஆளுக்கு கேட்க தோணுச்சுன்னே தெரியல. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திவாகர் என்ன சொன்னாருன்னு தெரியல. உடனே பார்வதி மறுபடியும் அந்த சாப்பாடு மேட்டரே கொண்டு வந்துட்டாங்க. ஏய், நீ நேத்து நான் சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிட்ட ஆளு தானே, அடுத்தவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடுறிய, வெக்கமா இல்லையான்னு கேட்கமே. அவர் சொல்றாரு அதுல ஏன் பங்கு இருக்கு தெரியுமில்ல அப்படின்னு. உடனே அவங்க மறுபடியும் சி இப்படி ஒரு காரியவாதியா இவ்வளவு கேவலமான ஆளா இருக்கியானே நீ அப்படிங்க. அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. எங்க பாரு பார்வதி, இந்த சீப்போ வான்னு எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. அவ்வளவுதான், அவரெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா பார்வதி பேசவே முடியும். இந்த ரெண்டு பேருமே சாப்பாடு விஷயத்துல அடுத்தவங்களை பத்தி கவலையே படாத ஆளுங்க தான். இதுல மேடம் அவர் மட்டும் சொல்றாங்க. அதுலயும் இந்த வீட்டிலேயே சாப்பாடுன்னு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்ற ஆளும் பார்வதி தான், அந்த சாப்பாடை வச்சே பிரச்சனை பண்ற ஆளும் பார்வதி தான். நெக்ஸ்ட் அவர் என்னடா, இல்லப்பா நான் ஏதோ ஒரு காரப்புல நினைச்சிட்டு இருந்தா அது ரொம்ப சீப்பா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்றாப்ல. நான் ஏற்கனவே சொன்னேன்னா அவர் ஏன் பார்வதி கூட பழகுறாருன்னு இந்த அவர் வாயாலேயே ஒரு ரீசன் தான் வந்துருச்சு. இன்னொரு ரீசன் வாய்ப்பு இருந்தா. நெக்ஸ்ட் பிக் பாஸ் வந்து பார்வதி கிட்ட மைக்கு பேட்டரியை மாத்துங்கன்னாப்ல. அதோட கனியக்கா வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆட்டி உங்கள்கிட்ட சொன்னேன், அப்பயும் நீங்க பண்ணல, எதுவுமே பண்ண மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னங்க இது, வேலை சொன்னாதான் செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தா மைக்கு பேட்டரியை மாத்த சொன்னா கூட இவங்க சொன்னாங்கன்றதுக்காகவே அதை செய்ய மாட்டாங்க போலயே. கனியக்கா இப்படி பேசுனதுமே அவ்வளவுதான், அப்பாடா நமக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சான்னு பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது, நான் சாப்பிட்டுட்டு வந்து மாத்தலாம்னு தான் இருந்தேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏன் சாப்பிட்டுட்டு மாத்தல, இங்க உட்காந்து சும்மா கதை அடிச்சுட்டு தானே இருந்தீங்க, நான் தான் தலை கேட்டா நான் தாங்க பதில் சொல்லணும், சும்மா வெட்டியாவே இருக்க வேண்டியது, வேலை சொன்னா செய்யறது இல்ல, கியூசி வேலை கொடுத்தா அதையும் ஒழுங்கா பண்றதுலன்னு கத்துறாங்க. இது தேவையே இல்லாத ஒரு சண்டை தான். மைக்கு பேட்டரியை மாத்தல சொல்லியாச்சு, இப்ப போய் மாத்த போயிட்டாங்க. ஒருவேளை மாத்தாததுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து முடிச்சு விட்டுருக்கலாம். எதுக்கு இவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் கனியக்கா பேசிட்டு இருக்கு. சொன்ன மாதிரியே கனியக்கா போய் எதுக்காக பனிஷ்மெண்ட் பண்ண சொன்னாங்க, ஆனா அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க. இதுல இந்த கமருதீன் வேற வந்து நீங்க மைக்கு சரியா போடலன்னா பனிஷ்மெண்ட் சொன்னீங்க, அது ஓகே, ஆனா பேட்டரி மாத்தாததுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா அது எனக்கு சரியா படல அப்படின்னாரு. அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இது அதை விட முக்கியம் இல்ல அப்படின்னு கேட்டாங்க. மைக்கு சரியா மாட்டுறதை விட மைக்கு பேட்டரியை மாட்டணுங்கிறது அதை விட முக்கியம் தானே, அப்ப அது தப்பு தானே. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஏன் இந்த சின்ன விஷயத்துக்காக போய் பார்வதி கிட்டே நோண்டிக்கிட்டு இருக்காங்க தெரியல. இவங்களே அவங்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சண்டையில இதுல எஃப்ஜே வேற குறுக்க வந்துட்டாப்ல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் எங்க உள்ள வரீங்கன்னு சொல்லி கமருதீன் டி வினோத் கேட்க, அதுக்கு பார்வதி சொல்றாங்க நீங்க மட்டும் வர்றீங்கல்ல குரூப்பா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி தான்றாங்க. கனியக்கா சொல்றாங்க நீங்க எது சொன்னாலும் செய்யவே மாட்டீங்க, சூப்பர் டீலக்ஸ் வேலை சொன்னா செய்யறது இல்ல, கியூசி வேலை கொடுத்தா அதை ஒழுங்கா பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல, உங்க மூடுக்கு தான் செய்யணும்னா இங்க எதுக்கு இருக்கீங்க, உங்க வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானன்றாங்க. ஒரு காக்கா ஆய் போனதுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடாங்கிற மாதிரி தான் ஒரு பேட்டரி மாத்தாததுக்கு இவ்வளவு பெரிய குரூப்பு சண்டையாடான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, கனியக்கா சொன்னப்பவே பேட்டரி போய் மாத்தி இருக்கலாம். ஆனா பார்வதி கனி சொன்னாங்க அதனாலேயே உடனே செய்யக்கூடாதுன்றதுக்காகவே லேட் பண்ணியிருப்பாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா ரெகுலராகவே அவங்க அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிதான் தோணுது. இதுல கமருதீன் நீங்க ஏன் வன்முறையை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதை கேட்டுட்டு உள்ள இருந்துகிட்டு எஃப்ஜே ஆமா நீங்கெல்லாம் அவங்களுக்கு கூஜா தூக்குறீங்கன்னு கத்த, அதை கேட்டுட்டு இவங்களும் அங்க போய் நீங்கெல்லாம் தான்டா கூஜா தூக்குறீங்க, அதை நீ ஒத்துக்கோ நீ சொல்லாதன்னு சொல்லி இவங்களும் சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தான், எவனும் ஒழுங்கு கிடையாது, எல்லாம் மாத்தி மாத்தி கூஜா தூக்கிட்டு தான் இருக்காங்க. இதை முடிச்சுட்டு டாஸ்க் ஆரம்பிச்சா அங்கேயும் போய் இந்த கமருதீன் திவாகர்ட்ட சண்டை போறாப்ல. நீ வந்து பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க கூடாதுன்னு சொன்னீல, அது கேட்டுச்சு. சேம் சைடு கோல் படாத என்ன, ஒன்னு லெஃப்ட் சைடு ஆடு இல்ல ஆப் சைடு ஆடு, இல்லன்னா மிடில் செம்பு பிச்சுக்கிட்டு போயிடுன்னு செய்ய பாட்டி காட்டுறாப்ல. வாயில வர்றதெல்லாம் கொச்சையான வார்த்தையாவே வருது. எப்படி வளர்ந்தாருன்னே தெரியல. இப்ப கமருதீன் பேசுனதுக்கு திவாகர் சொல்றாரு நீ அப்படி அடிக்கடி ஆடி தாண்டா இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லுமே, என்ன நான் நல்லா தான் இருக்கேன் என்ன அப்படின்னு போனாப்ல. அதுக்கு திவாகர் சொல்லிட்டாரு நீ தான் நல்ல நிலைமையில இருக்கணும் தான் வெளியில எல்லாருக்கும் தெரியுமேன்னு சொன்னாக்கா, நான் நல்லா தான் இருக்கேன் நீ தாண்டா காமெடியன்னு இவர் சொல்ல, அதுக்கு பதிலுக்கு அவரு நீ தாண்டா அதை விட மோசமான காமெடியன்னு சொல்ல, அதுக்கு கமருதீன் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, உன் அளவுக்குலாம் நான் இறங்க மாட்டேன்னு. பா என்ன ஒரு வார்த்தை. இதுக்கு மேல கமருதீன் இறங்குறதுக்கு வேற என்ன இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் கியூசி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப சபரி வந்திருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் கியூசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளதான் இந்த கமருதீன் அங்கே இங்கே சுத்திக்கிட்டே இருந்தாருன்னு பார்த்தா இப்ப அவராவே வெளியில வந்து இங்க பாரு வெளியில எனக்கு நல்ல பேர் தான் இருக்குது ஓகேவா, ஏதோ நான் உன்னை பகைச்சுக்கிட்டேங்கிறதுக்காக வேணும்னே ஏதாவது பண்ணின்னு வச்சுக்க, மரியாதையே இருக்காது, என்ன மரியாதையே இருக்காது, அப்புறம் வாயில ஏதாவது வந்துருன்னு மிரட்டுறாரு. கமருதீன் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காப்ல. அவர் உள்ள இருக்கிறது ஷோவுக்கும் கெட்ட பேர் தான், ஆடியன்ஸும் அதை பார்க்க முடியாது. பெட்டர் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கும். அதுக்கப்புறமும் நிறுத்தாம அறிவில்ல அது எதுன்னு சொல்லையுமே அமைதியாவே இருந்த திவாகர் கடுப்பா எந்திரிச்சிட்டாப்ல. ஏய் என்னடா நீ எல்லாம் ஒரு ஆளாடான்னு வந்துட்டாப்ல. உடனே அதுக்கு கமருதீன் வந்து நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கெட்ட வார்த்தையை ஒன்று விட்டுருக்காப்ல, அதை மியூட் பண்ணி. அதுக்கப்புறமே உன் கேரக்டர் தெரியும்டா, பச்சை துரோகிடா நீ, பொம்பளை பொறுக்கிடா நீ ஒரு பொம்பளை பொறுக்கிடான்னு சொல்லிட்டே இருக்காப்ல. யாரு எந்த வார்த்தையை சொல்லணும்னு ஒரு இது வேணாம்,
ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஆளுங்க. ஆனாலும் ஒரு ஷோவுல என்னென்ன வார்த்தைகளை விடணும்னு ஒரு பேசிக் பகுத்தறிவு கூட இல்ல இப்ப கமருதீனுக்கு. இதுல வேற சேனல் சைடுல இருந்து என்னைய நெகட்டிவ் ரோல் பண்ண சொல்லி தான் உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு அரோரா கிட்ட ஒரு ரீல் விட்டுருக்காப்ல. அவர் விட்டது ரீலா இல்ல உண்மையிலே அவங்க சொல்லி விட்டதுனால தான் இவரை கண்டுக்க மாட்டாங்களான்னு தெரியல. யாருமே பதிலுக்கு நீ ஒரு ஸ்டோரியில ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுற, நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு கமருதீனை பைத்தியக்கார லூசு பேலன்னு திட்டி விட்டாப்ல. இவரும் பதிலுக்கு நீ தான்டா பைத்தியம், யாரு பைத்தியம், நீ தான் வளர்த்தியா, நீ தான் சோறுபட்டு வளர்த்தியா, உங்க அப்பா தான் வளர்த்தாரா, மவனை அவ்வளவுதான் ஏய்னு அடிக்க போறான். இப்படி எல்லாம் ரவுடிசம் பண்ற ஆளைத்தான் வந்துட்டு இவன் ரொம்ப ஜாலியான ஆளு, ரொம்ப வைபான ஆளுன்னு சொன்னாப்ல அவரோட ஃப்ரெண்டு. அந்த ஆளை கொஞ்சம் புடிங்க கேட்போம். ஒரு ஷோல வச்சு வெளியில இருக்கிற அப்பா பத்தி எல்லாம் திட்டுறாரு, இவரு தான் வெளியில இருக்கிற பர்சனலை ஷோல சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட்டுக்கு வேற பண்ணுங்கடா, சொசைட்டி நல்லா முன்னே. நெக்ஸ்ட் அந்த சண்டையை முடிச்சு விட்டுட்டு கியூசியை ஸ்டார்ட் பண்ணாங்க. சபரியோட பாட்டில போய் வச்சாரு. உடனே இந்த பாட்டில் எடுத்து போட்டுட்டு கிராக் விழுந்திருக்கு அது விழுந்திருக்குன்னு சொல்லி பார்வதி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே கேட்கல. நெக்ஸ்ட் ரம்யா வந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன கிராக்குக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் கடுப்பாய் கேட்டாரு, மேடம் என்ன எனக்கு மட்டும் சொல்றீங்க, இதுவும் அதே மாதிரி கிராக்கு தானேன்னு கேட்டா, அது அதிகமா இருந்துச்சு இது கம்மியா இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. அதிகம் கம்மியெல்லாம் கிடையாது, அது நீங்க தூக்கி போட்டதுனால விழுந்திருக்குன்னு சொல்லி இவர் சண்டையை போடவுமே திவாகர் சொல்லிட்டாப்ல, ஒரு சின்ன புள்ளி இருந்தா கூட இவ்வளவு நேரம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம், அப்படிதான் இதுக்கு அப்புறமும் பண்ணுவோம்னு சொல்லிட்டாப்ல. உடனே இவங்க எல்லாருக்கும் ஹாப்பி, சூப்பர் சார் கரெக்டா சொன்னீங்க சார்ன்ட்டாங்க. மொத்தத்துல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப திவாகர் பார்வதிக்கு எதிரா மாறிட்டாரு, நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்ச உடனே பிரேக் விட்டுட்டு எல்லாருமே போனதுக்கு அப்புறமா சமாதானம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் இப்போ உங்களுக்கு என் கூட என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ வந்து அடுத்தவங்க எல்லாம் ரொம்ப சீப்பா பேசுற பாரு அப்படின்றதுமே, அண்ணே பாதி கிணறு கடந்துட்டோம், இன்னைக்கு நம்ம பண்றதுல தான் இருக்குது எல்லாமே, நேத்துக்கு நடந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் சென்டிமெண்ட்டுக்கு போயிட்டாங்க, அப்பதான் கவுக்க முடியும்னு. என்னைய கொஞ்சம் பாப்பியா மாட்டியா நீ, நான் உனக்கு ஒண்ணுன்னா என்ன ஆனாலும் நிப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு வரலாம், ஆனா நமக்குன்னு யாரு நிப்பா, எனக்கு நீ உனக்கு நான் தான் நிப்பேன், அதை நீ நம்புறியா இல்லையா அப்படின்றாங்க. இதோட அர்த்தம் என்ன, ஒரு ஊருக்காரங்க நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்கணும், அதுதானே. இதை சொன்னதுமே அவ்வளவுதான், திவாகர் ஓகே கண்டிப்பா கண்டிப்பான்றாப்ல. ஏன்னா திவாகரை என்ன சொன்னா கரெக்ட் பண்ண முடியுங்கிறது பார்வதிக்கு தெரியும். ஆனா என்ன சமாதானப்படுத்தினாலும் திவாகருக்கு அவங்க பேசின வழி இருக்குது போல் இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப சீப்பா பேசுற பாரு, என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பார்வதி கடசாவிக்காக கதறிய மணிங்கிற மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக அதுக்காக வேணா நான் காலில் வேணா விழுகட்டுமா, நான் வேணா காலில் விழுகிறேன்னு சொல்லி விழுகிறாங்க. அதுவும் ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல 5 தடவை விழுகிறாங்க. இன்னொரு வாட்டி வேணா விழுகிறேன், இன்னொரு வாட்டி வேணா விழுகிறேன், இன்னொரு வாட்டி வேணா விழுகிறேன். எப்பா டேய், காரி ஆகணும்னா கழுதையாவே இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும்னு பழமொழியை கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான்டா நேர்ல பாக்க. பார்வதி வேலை ஆகணும்னா காலையும் விழுவாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையும் வருவாங்க. அதுதான் பார்வதி. திறமையால முன்னுக்கு வராம, திறமையால ஒரு போட்டியில ஜெயிக்காம, அடுத்தவனை கெடுத்து விட்டு அடுத்தவங்களோட காலை பிடிச்சி கையை பிடிச்செல்லாம் ஒருத்தன் மேல வர்றவனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியில எப்படியோ பேசி திவாகரை ஒரு வழிக்கு கொண்டு வர வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவுக்கு QC செக்கிங் பண்ணும்போது அப்ப திவாகரோட காதுல சொல்றாங்க, ஒரு கிராக் இருந்தா அது வந்து அப்ரூவ்டாமா, நிறைய கிராக் இருந்தாதான் அதை ரிஜெக்ட் பண்ணணுமாமா. இப்படி ஒரு இதை வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு நேரமா சின்ன புள்ளி இருந்தாலே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்ப இப்படி ரூல்ஸ் மாத்துறாங்க. நெக்ஸ்ட் இதை முடிஞ்சிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கமருதீன்ட்ட சொல்றாங்க பார்வதி, அங்க ரம்யா உட்காந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கா, அவ ஏதாவது பண்ணிருவாளோன்னு தெரிஞ்சுதான் இன்னொரு ஆப்ஷனை நான் சுபிக்ஷாவே வச்சிருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. தெரியும் எங்களுக்கு சுபிக்ஷாவும் லீடிங்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் காலையில போய் அவங்க கிட்டையும் போய் டீல் பேசணும். நெக்ஸ்ட் திவாகர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே வாங்க QC ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, உடனே பார்வதி அண்ணே என்னண்ணே நான் சாப்பிடணும்லண்ணே அப்படின்னு செல்லம் கொஞ்சம் மாதிரி பேசிட்டு அடுத்த நிமிஷமே கமருதீன் கிட்ட இவரை ஏன் கூட சேர்த்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ற. அவரை பகச்சிக்காம நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும், அதைத்தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரே கல்லுல 2 மாங்காய், அவர் பண்ணதையும் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியாச்சு, அதுவும் இல்லாம அவர் கூடயே நான் QCல இருக்கணும். என் நிலைமை உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜந்துவை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக 5 வாட்டி காலெல்லாம் விழுந்துட்டு இங்க வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கு பாத்தீங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, இது கேம், அப்படிலாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு கிரிக்கெட்லயோ இல்ல கபடிலயோ பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அதே மாதிரி தான் இதுவும் அங்க ரியலாவே தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு ஒருத்தர் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி எடுக்கிற மூவி கிடையாது. சுபிக்ஷாவை வச்சு திவாகருக்கு இன்னொரு கோல் ஒன்று போட்டு விட்டாங்க. நல்லா சேலையெல்லாம் கட்டிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு வந்து, இது வரைக்கும் உங்களை அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இனிமே என்னங்கன்னு தான் கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், ஆல் அவுட். அந்த ஆளே எப்படா நம்மள ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் கூப்பிடணும்னு வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காப்ல. இது போதுமே அவருக்கு. இதுல வேற இந்த ஆளு வயசுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த புள்ளியோட கையை வேற பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பின்ன என்ன இப்படி எல்லாம் பண்ணாக்கா வேற நெக்ஸ்ட் என்ன, சுபிக்ஷாவோடது எவ்வளவு உடைஞ்சிருந்தாலும் எல்லாமே அப்ரூவ்டு தான்.
ஏன்னா அதுல திவாகர் ஹாப்பி, பார்வதியும் ஆல்ரெடி சுபிக்ஷா வச்சு ஒரு பிளான் போட்டாங்க இல்லையா, அதனால அவங்களும் ஹாப்பின்னு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் ஆதிரியோட வந்தாங்க. அப்போ நீங்களும் எங்களுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க ஐ லவ் யூ பாரு, ஐ லவ் யூ திவாகர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணியுமே 3 ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் ஃபைனலா இதோட டாஸ்க்கை முடிச்சுட்டு பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் காயின்ஸ் கொடுத்தாப்ல. அடுத்து இந்த பாட்டில் சப்ளையர்ஸுக்கு எவ்வளவு காயின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதிரை வந்து கெமி, அரோரா, கலையரசன் இவங்களுக்கெல்லாம் வந்து 1 கொடுத்தாங்க. அடுத்து கனியக்காவுக்கு 2 காயின்ஸ் கொடுத்தாங்க, துஷாருக்கு 6 காயின்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாடி இருக்கேன் பிக் பாஸ், யாரோட கை காலை பிடிச்சலாம் நான் மேல வரலன்னு சொல்லியுமே அங்க இருந்துகிட்டு பார்வதியை ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு கையை பிடிச்சாரு காலை பிடிச்சாரு ஆரம்பிக்குமே எஃப்ஜே வந்துட்டு நான் பேசும்போது நான் பேசுவேன், கியூசி பண்ணும்போது அமைதியா இருக்க சொன்னீங்கல்ல, இப்ப அமைதியா இருங்க அப்படின்னாக்கா அமைதியா இருக்கேன் பேசு, நான் இருக்கேன் நீ பேசுன்னு நக்கல் பண்றாங்க. எஃப்ஜே பேசுறது உருட்டுன்னு நமக்கே தெரியும். அவர் திவாகருக்கு கைகள்லாம் அமைக்கி விட்டுக்கிட்டு தான் இருந்தாப்ல. இங்க வந்து பெருசா ஹீரோயிசம் பண்றாரு தெரியுது. ஆனா இந்த பார்வதிக்கு ஏன் இந்த வாய் அடங்கவே மாட்டேங்குது தெரியல. யாரு வந்து பேசினாலும் அவங்கள மார்க் பண்றது, அவங்கள நக்கல் பண்றது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சீப்பான பிஹேவியர். இது விஜய் சேதுபதி கிட்டே பண்றாங்க, அதையுமே அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஃபைனலா எஃப்ஜே வந்து கலையரசனுக்கு 2, கனியக்காவுக்கு 4, கெமிக்கு 1 கொடுத்து விட்டு போனாங்க. அப்புறமா ஃபைனலா தான் வந்தாங்க சுபிக்ஷா மேடம். நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்ததுனால ரம்யாவையும் என்னையும் கம்பேர் பண்ணதுல என்னால 3 காயின் தான் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஃபீல் வேற பண்றாங்க. இதுதான் லிட்டரலா தொழிலாளர்களோட ரத்தத்தை உறிஞ்சறதுன்னு சொல்றது. உழைச்சவனுக்கு கூலியை கொடுத்துட்டு இவங்க சேவ் பண்ணணும், அதை விட்டுட்டு இவங்களுக்கு போக மிச்சத்தை இவங்க போனா போகுதுன்னு கூலியா கொடுப்பாங்களாம். அப்புறம் எதுக்கு அவங்க விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு பாட்டில் எடுத்துட்டு இவங்களுக்காக வேலை செய்யணும். வேற அந்த 3 காயினுக்கு 3 பேருக்கு பங்கு வைக்கிறாங்க. கனியக்காவுக்கு 1ன்னு சொல்லவுமே அவங்க எந்திரிச்சிட்டு சரியான கேள்வி கேட்டாங்க. சுபிக்ஷா, நம்ம ஃபர்ஸ்ட் டேலயே என்ன டீல் போட்டோம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும்னு சொல்லி தான் நம்ம டீல் போட்டோம், ஓகேன்னு சொல்லி தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். ஆனா செகண்ட் டேலயே வியானாவும் விக்ரமும் உனக்காக அதிகமா வேலை பார்த்தாங்க, அதனால அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போறதா நியாயம்னு சொல்லி எனக்கு பாஸ் வேணாம், எனக்கு நீ காசா கொடுத்துருன்னு கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்ன, 40-60 ஓகேவான்னு கேட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு காயின்ஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், இப்போ இந்த ஒரு காயின் தான் அதுல 40%ஆன்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி தானங்க. 40-60% டீல போட்டுட்டு தன்னோட சுயநலத்துக்காக கூலியை ஏமாத்துறதுங்கிறது தப்பு தானே. மீனவர்களோட கஷ்டத்தை சொல்றதுக்காக வந்த மேடம் இப்ப இவங்களும் உங்க அப்பாவும் மீன் பிடிக்க போய் கடைசியில லட்சக்கணக்கில் மீன் பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஓனர் வந்து நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன், அந்த போட்டு ஓனரை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, அதனால 100 ரூபா தான் கூலின்னு கொடுத்தா இவங்க ஏத்துப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க சொன்ன டீலுக்காக தான் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் விருப்பமே இல்லைனாலும் இவங்க சொன்னாங்கன்றதுக்காக அந்த பார்வதிக்கெல்லாம் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க நூடுல்ஸ் எல்லாம், அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு. அதனால நான் அந்த 40%க்கு நான் டிசர்வ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. கரெக்டா தான் அவங்க சொன்னாங்க. ஆனா எந்த பதிலுமே சொல்ல முடிக்கிறாங்க சுபிக்ஷா. இதுவுமே லிட்டரலி பச்சையா முதுகுல குத்துறதான், சுயநலத்துக்காக துரோகம் பண்ணது. இவங்க அமைதியா இருந்ததுமே கனியக்கா என்ன சொல்லிட்டாங்க, இப்ப என்ன நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எனக்கு இந்த ஒரு காயின் தான் தர போறீங்களா, சரி அப்பனா ஒன்னு சொல்லுங்க, எனக்கு இந்த காயின் எதுவுமே வேணாம், நீங்க ஒருவேளை வின் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. சரியான டீல் தான். இவங்க ஏமாத்திட்டு போன விட்டுற முடியுமா? ஆனா சுபிக்ஷா அதுக்குமே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன மட்டுமே நம்பி வந்திருக்காங்க விக்ரமும் வியானாவும். அவங்களுக்கு சரி ஓகே உங்களுக்கு வேணா நான் 2 காயின் தரேன்னு ரொம்ப பெரிய மனசோட கொடுத்தாங்க. ஆனா அவ கனியக்கா வந்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இந்த 1 எனக்கு போதும் விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன கேட்டா அந்த 1ஐயுமே வாங்கியிருக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். எல்லாருமே அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக பச்சையா முதுகுல குத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல மீனவர்களோட கஷ்டத்தை சொல்ல வந்த சுபிக்ஷாவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற மேடம் கெமிக்கு ஒரு காயினை கொடுத்துட்டு அவ்வளவு தூரம் உழைச்ச விக்ரமுக்கும் ஒரு காயினை கொடுக்குறாங்க. ரம்யா கூட வந்து பிரவீனுக்கு நான் 12 காயின் பேசினேன் ஆனா 13 கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. அப்படின்னா சுபிக்ஷா எவ்வளவு சுயநலவாதிங்கிறது இதுலயே தெரியுது. பாட்டில் சப்ளையர்ஸ்ல யாருக்கிட்ட அதிகமான காயின்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது பிரவீன் கிட்ட தான் இருந்தது. சோ அவருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் போயிருக்கு. நெக்ஸ்ட் வீக் அவர் தான் டீலக்ஸ் வீட்டுக்குமே போக போறாரு. நெக்ஸ்ட் ஓனர்ஸ்ல யார் அதிகமான காயின்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சுபிக்ஷா தான் ரம்யாவை விட ரொம்ப ரொம்ப அதிகமா வச்சிருந்தாங்க. ரம்யா 23, சுபிக்ஷா 37, கிட்டத்தட்ட 14 காயின்ஸ் அதிகமா வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தான் இதுல வின்னர் ஆயிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை சேவ் பண்றதுக்கான பவரும் கிடைச்சிருச்சு. ஆனா அது யாருங்கிறத அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் அப்பதான் சொல்லணும்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வின் பண்ணது தெரிஞ்சதுமே பார்வதியோட முகத்தை பார்க்கணுமே, ஏன்னா இவங்க போட்ட பிளான் மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ரம்யா வின் பண்ணல, அதே மாதிரி சுபிக்ஷா கிட்ட போட்ட பிளானும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க வியானாவுக்கு காயினே கொடுக்கல அப்படின்னா வியானாவை தான் சேவ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த 3 நாளைக்குள்ள இவள்கிட்ட எப்படி பேசி இவளை நம்மளுக்கு வலிக்கு கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வீக்கெண்ட்ல சுபிக்ஷா பண்ண இந்த துரோகத்துக்கு ஏதாவது அடி விழுந்ததுன்னா அது கனியக்காக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படினாலுமே போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா வியனாவுக்கு வேற கொடுக்க வேண்டி இருக்கு இல்லையா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணி அவங்க அதை யாருக்கு கொடுக்க போறாங்க, வீக்கெண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. கமருதீனோட நடவடிக்கைகள், அவரோட பேச்சு இதெல்லாம் எப்படி இருக்கு? அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுதான் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்ததா பார்வதி இந்த டாஸ்க்ல நடந்துகிட்ட விதத்தை பத்தியும் சுபிக்ஷா பண்ண இந்த துரோகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.